வெல்கம் டு தமிழ் ஜீனியஸ். இந்த வீடியோவில் 3 இன்ட்ரெஸ்டிங்கான ரீல்ஸ் தான் விளாட போகிறோம். சரி வாங்க, லாஸ்ட் வீடியோவில் நான் கேட்ட கேள்வியோட ஆன்சர் என்னன்னு பார்த்துடலாம். இந்த பிக்சரில் மொத்தம் எத்தனை எமோஜி இருக்குன்னு நான் கேட்டிருந்தேன். மொத்தம் இந்த பிக்சரில் எத்தனை எமோஜி இருக்குன்னா மொத்தம் 9 எமோஜி இருக்குது. என்னென்ன எமோஜின்னு பார்த்தீங்கன்னா கிளாக் இருக்குது, அப்புறம் ஒரு புக் எமோஜி இருக்குது, அப்புறம் ஒரு ட்ராயர் எமோஜி இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு ஹார்ட் எமோஜி இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு அம்பர்லா எமோஜி இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு பேக் எமோஜி இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு மேப் எமோஜி இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு ஹெட்ஃபோன் எமோஜி இருக்குது, அதுக்கப்புறம் குளோபோர்டு எமோஜி இருக்குது. மொத்தம் அந்த பிக்சரில் 9 எமோஜி இருக்குது. இதே ஆன்சரை நீங்கள் கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் உண்மையிலே ஜீனியஸ் தாங்க. சரி வாங்க, ஃபர்ஸ்ட் ரீல் என்னன்னு பார்க்கலாம். ஒரு சம்மர் டைம் போல ஜானுங்கிற ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அவரோட டியூட்டியை பீச் பக்கத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அவரோட ஜாபை பார்த்துக்கிட்டு இருக்கிறப்போ யாரோ ஒரு லேடி ஹெல்ப் ஹெல்ப்னு கத்துற மாதிரி அவர் கேட்குது. சரி அங்கே போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜான் அங்கே போறாரு. ஜான் அந்த லேடியை கண்டுபிடிச்சி உங்களுக்கு என்ன நடந்துச்சு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி கிட்ட ஜான் கேட்கிறாரு. அந்த லேடி அந்த போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட, அதாவது ஜான்கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, நான் ஒவ்வொரு வாரமும் இந்த பீச்சுக்கு வருவேன். நான் இன்னைக்கு பீச்சுக்கு வழக்கம் போல வந்ததுக்கப்புறம் எனக்கு லைட்டாக தூக்கம் வர்ற மாதிரி இருந்துச்சு. அதனால என்னோட டவல் பக்கத்தில் என்னோட ரிங்கை கழட்டி வச்சுட்டு நான் கொஞ்சம் நேரம் தூங்கினேன் அப்படின்னு அந்த லேடி சொல்றாங்க. அதுக்கப்புறம் நான் தூங்கி எழுந்து பார்க்குறப்போ என்னோட டவல் பக்கத்தில் நான் வச்ச ரிங்கை யாரோ எடுத்துட்டு போயிட்டாங்க. நான் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டேன், என்னோட ரிங் கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் ஜான் அந்த லேடி எந்த இடத்துல ரிங் வச்சாங்களோ அந்த இடத்த போய் தேடி பார்க்குறாரு. அங்கே போய் தேடி பார்க்குறப்போ யாரும் ரிங் எடுத்துட்டு போன மாதிரி எந்த ஒரு காலடி தடையுமே எதுவுமே அந்த கடல் மணல்ல இல்லை. ஜானுக்கு ரொம்பவே குழப்பமா இருக்கு. என்னடா அந்த லேடி ரிங் தொலைஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க, ஆனா இங்க யாரும் எடுத்துட்டு போற லெவலுக்கு கால் தடையும் கூட இல்ல அப்படின்னு அந்த ஜானுக்கு குழப்பமா இருக்கு. அதுக்கப்புறம் ஜான் என்ன பண்றாருன்னா அந்த பீச்சில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் ஃபுட்டேஜ் எல்லாம் போய் பார்க்குறாரு. சிசிடிவி ஃபுட்டேஜை ஆக்சஸ் பண்ணி பார்த்ததுல ஒரு 4 பேர் அந்த வழியா கிராஸ் பண்ணி போயிருக்காங்க. சரி அவங்க 4 பேரையும் கூப்பிட்டு தனித்தனியா விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாரு ஆஃபீஸர் ஜான். முதலாவதா ஒரு நபர் கிராஸ் பண்றாரு. அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃபுட்பால் பிளேயர். அவர்கிட்ட கேட்கிறப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, நான் இங்க பக்கத்துல உள்ள ஃபுட்பால் கிளப்ல இருக்கேன், நான் டெய்லி இங்க பிராக்டிஸ் பண்ணுவேன் அப்படின்னு அந்த ஃபுட்பால் பிளேயர் ஆஃபீஸர் ஜான்கிட்ட சொல்றாரு. அடுத்து 2வது நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா அவர் ஒரு ஃபிஷிங் மேன். அவர்கிட்ட கேட்கிறப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, என்னோட ஆஃபீஸ் ஒர்க்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நான் என்னோட ரிலாக்ஸேஷனுக்காண்டி இங்க கடற்கரையில உட்காந்து நான் மீன் பிடிச்சிக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு அந்த ஃபிஷிங் மேன் சொல்றாரு. அதுக்கு அடுத்ததா ஒரு வாலிபால் பிளேயர். அவர்கிட்ட கேட்கிறப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, நான் ஒவ்வொரு வாரமும் இந்த பீச்சுக்கு வருவேன், ஏன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸோட இங்க நான் வாலிபால் ஆடுறதுக்காண்டி இங்க வருவேன் அப்படின்னு அந்த வாலிபால் பிளேயர் சொல்றாரு. அதுக்கு அடுத்ததா ஒரு டூரிஸ்ட் வர்றாரு. அவர்கிட்ட கேட்கிறப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, நான் இன்டர்நெட்ல அந்த பீச்சை பத்தி பார்த்தேன், ரிவ்யூஸ்லாம் ரொம்ப பாசிட்டிவா அந்த பீச்சுக்கு கொடுத்திருந்தாங்க, அதனால எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சொல்லிட்டு நாங்க வந்தேன் அப்படின்னு அந்த டூரிஸ்ட் சொல்றாரு. அதுக்கப்புறம் ஜானுக்கு என்ன தோணுதுன்னா, இவங்க 4 பேர் சொன்ன காரணத்தெல்லாம் வச்சு யோசிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் ஜானு யார் அந்த திருடன்னு ஈஸியா கண்டுபிடிச்சிட்டாரு. இந்த ரெடியில் உங்களுக்கு என்ன கேள்வினா, ஜான் யாரு திருடன் எப்படி கண்டுபிடிச்சாரோ அதே மாதிரி நீங்களும் கண்டுபிடிச்சு உங்களோட ஆன்சரை கமெண்ட் செக்ஷன்ல 1 டைப் பண்ணி லீவ் பண்ணுங்க. உங்களுக்கான டைம் 10 seconds ஸ்டார்ட்ஸ் நவ். சரி வாங்க, ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். நீங்க யாரு திருடன்னா நீங்க கெஸ் பண்ண மாதிரி அந்த ஃபிஷர் மேன் தாங்க. அப்படின்னா ஜான் அந்த லேடி அந்த ரிங்கை வச்சிருந்த இடத்துல போய் பார்க்குறப்போ எந்த ஒரு காலடி தடையுமே இல்லை. அங்க உள்ள 4 பேர்ல அந்த ஃபிஷர்மேன் கையில மட்டும்தான் ஒரு மீன் தூண்டில் இருக்கு. அந்த மீன் தூண்டில வச்சு அவர் அந்த ரிங் பக்கத்துல போகாம அந்த ரிங்கை எடுத்திருக்காரு. மீன் தூண்டில யூஸ் பண்ணி அந்த மோதிரத்தை, அதாவது அந்த ரிங்கை எடுத்து திருடி இருக்காரு. இதே ஆன்சரை நீங்க கெஸ் பண்ணிருந்தீங்கன்னா நீங்க உண்மையிலே ஜீனியஸ் தாங்க. சரி வாங்க, 2வது வீடியோல என்னன்னு பார்க்கலாம். நீங்க இப்போ ஒரு கல் எடுத்து ஒரு வேலியில உள்ள ஒரு 15 குருவி உட்காந்துருக்கு. அந்த குருவியில ஒரு குருவி மேல நீங்க அந்த கல்லை எரிஞ்சிங்கன்னா, நீங்க அந்த கல்லை ஒரு குருவி மேல எரிஞ்சதுக்கு அப்புறம் மிச்சம் அந்த வேலியில எத்தனை குருவி உட்காந்துருக்கும்? உங்களோட ஆன்சரை கமெண்ட் செக்ஷன்ல 2 டைப் பண்ணி லீவ் பண்ணுங்க. உங்களுக்கான டைம் 10 seconds ஸ்டார்ட்ஸ் நவ். சரி வாங்க, ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். சப்போஸ் நீங்கள் எரிஞ்ச கல் கொஞ்சம் பெருசாக இருந்து அது ஒரு குருவி மேலே பட்டுச்சுன்னா கண்டிப்பாக அந்த குருவி மட்டும்தான் இருக்கும், மிச்சம் உள்ள 14 குருவியும் பறந்து போயிடும். சப்போஸ் நீங்கள் அந்த எரிஞ்ச கல் எந்த குருவி மேலேயும் படாட்டி அங்கே எந்த குருவியுமே இருக்காது, 15 குருவியும் பறந்து போயிடும். இதே ஆன்சரை நீங்கள் கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் உண்மையிலே ஜீனியஸ் தாங்க. சரி வாங்க, 3வது ரெடியில் என்னன்னு பார்க்கலாம். இது உங்களுக்கான ரெடில். இந்த ரெடிலுக்கு நீங்க தான் ஆன்சர் பண்ண போறீங்க. இந்த ரெடிலோட ஆன்சரை நீங்க எப்பவே தெரிஞ்சுக்கணும்னா வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள லிங்க் மூலமாகவும் அதுக்கப்புறம் கமெண்ட் செக்ஷன்ல உள்ள லிங்க் மூலமாகவும் இதோட ஆன்சரை நீங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த பிக்சர்ல ஏங்கிற ஒரு லேடி இருக்காங்க, அதுக்கப்புறம் பிங்கிற ஒரு லேடி இருக்காங்க. அந்த 2 லேடியில ஏங்கிற லேடி பாத்தீங்கன்னா கடல் கன்னி, அதுக்கப்புறம் பிங்கிற லேடி பாத்தீங்கன்னா அவங்க ஒரு ஹியூமன்.
2 லேடியும் ஒரு சின்ன பையனோட கையை ஆளுக்கு ஒரு கையா பிடிச்சிருக்காங்க. ஏங்கிற லேடி என்ன சொல்றாங்கன்னா இது என்னோட குழந்தைங்கிறாங்க. பிங்கிற லேடி என்ன சொல்றாங்கன்னா இல்ல இது என்னோட குழந்தை அப்படின்னு சொல்றாங்க. இந்த ரெடில உங்களுக்கு என்ன கேள்வினா அங்க உள்ள குழந்தை யாரோடது, ஏங்கிற லேடியோடதா இல்ல பிங்கிற லேடியோடதா? உங்களோட ஆன்சரை கமெண்ட் செக்ஷன்ல 3 டைப் பண்ணி லீவ் பண்ணுங்க. உங்களுக்கான டைம் 10 செகண்ட் ஸ்டார்ட்ஸ். ரெடியோட ஆன்சரை நான் நெக்ஸ்ட் வீடியோல அப்லோட் பண்றேன். இல்லாட்டி நீங்க கெஸ் பண்ண ஆன்சர் கரெக்டான செக் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள ஃபர்ஸ்ட் லிங்க் மூலமாவும் அப்புறம் கமெண்ட் செக்ஷன்ல உள்ள ஃபர்ஸ்ட் லிங்க் மூலமாவும் இதோட ஆன்சரை நீங்க செக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இது போல நாங்க தமிழ்ல இன்ட்ரெஸ்டிங்கான டீல்ஸ் அப்லோட் பண்ணி நீங்க அதை மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அதுக்கப்புறம் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.